அரச நியமனத்திற்காக காத்திருக்கும் 8400 ஊழியர்களுக்கு நேர்முகத் தேர்வு. பாடசாலைகளை மீண்டும் திறப்பது எப்போது? வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 4 பேர். இன்று முதல் 10 நாட்களுக்குள் இதுவரை நிரந்தர நியமனம் பெறாத 8400 ஊழியர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் அமைச்சர் ஜானக வக்கும்பர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர இதனை கூறியுள்ளார். இந்த திட்டத்தை குழப்புவதற்கு ஒரு குழுவினர் செயல்படுவதை நாம் அறிவோம். எனவே எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலக சுற்றாடல் தினத்தை தேசிய ரீதியில் கொண்டாடுவதை ரத்து செய்து அந்த நிதி ஒதுக்கீட்டை மோசமான காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் தேசிய சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் 10 லட்சம் செடிகள் நடப்படும் என்றும் தேசிய கொண்டாட்டத்துடன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு செடியை நடுமாறும் ராஜாங்க அமைச்சர் கோரியுள்ளார். மேலும் வெள்ள நிலைமை சீரானவுடன் அந்த பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் உள்ளது. அவ்வாறான நிலைமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளோம். மேலும் சேதமடைந்துள்ள பாலங்கள், வடிகான்கள், வீதிகள் ஆகியவற்றை புனரமைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று மேலும் கூறியுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தின் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோமாகம, ஹம்பகா, களனி ஆகிய கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் கடுவள பிரிவில் உள்ள பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை பிராந்திய கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவிக்குமாறு கல்வி அமைச்சு மாகாண அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளது. வெள்ள நீரில் விளையாடி கொண்டிருந்த 4 பேர் நீரோட்டத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 அந்த பகுதி மக்களால் மீட்கப்பட்டதாகவும் ஒருவர் காணாமல் போனதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை இந்த சம்பவம் எங்குருவாதொட உடுவுற கரந்துவதுகொட பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. நிவிவெடல் தோட்டம் நேபட பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய இளைஞனே காணாமல் போயுள்ளார். காணாமல் போன இளைஞனை கண்டுபிடிக்க பிரதேசவாசிகளும் எங்குருவாதொட போலீசாரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.